இதயத்தில் சார் சொல்லுங்க. எல்லாம் பேசினப்புறம் உங்கள்கிட்ட நான் கருத்து கேட்குறேன். அவருடைய கருத்துக்களை நானும் சொல்கிறேன். சகோதரர் ரங்கராஜன் அழகாக பேசினார். ஒழுங்காக நாம் நம்ம நாடு அவங்கள்ட்ட போய் நெகோஷியேட் பண்ணலை, பேச்சுவார்த்தை நடத்தலை, நம்பி ஏமாந்தோம். எப்போலேருந்து நம்பி ஏமாந்தோம்? குஜராத்தில் நமஸ்தே ட்ரம்ப்னு ஆரம்பித்து அங்கே மோடிக்கு வரவேற்பு கொடுத்து இந்த 2 பேரும் தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதற்கு இவர் முயற்சி செஞ்ச வரை இவ்வளவெல்லாம் நாம் அவருக்கு உதவி செஞ்சும் நம்மளை அவர் ஏமாத்தினார் அப்படிங்கிறத அவர் சொன்னார். சகோதரர் ரமேஷ் அருமையாக சொன்னார். இதை ஒழுங்காகவே பேசியிருக்கலாம். கொடுங்க, நீங்கள் ரஷ்யா என்ன விலைக்கு எங்களுக்கு பெட்ரோல் தருதோ குளிராயில் தருதோ அந்த விலைக்கு கொடுங்க, நாங்கள் உங்கள்கிட்டே வாங்குறோம் சொல்லியிருக்காங்கிறது ஒரு அருமையான நான் ரமேஷுடைய அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கிறேன். ஆக இங்கே பேசுகிறவங்களும் இல்லை, எப்படி பேச தெரிஞ்சவங்களும் இல்லை. ஆக ரமேஷ் மாதிரி ஆளுகளையாவது கொஞ்சம் போய் அங்கே நிதி அமைச்சகத்தில் வச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ரமேஷ் அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்தது, பல நாட்டில் இருந்தார், அவர் கூட நம்மளும் இல்லை சொல்கிறேன். அதாவது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீ கொடு, நான் அவன்கிட்ட வாங்கலை சொல்கிறது எளிது தானே. அதை கூட பேச தெரியாத ஒரு அமைச்சர்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி. நீங்கள் சுப்பிரமணியம் அவங்கள்ட்ட கேட்டீங்க, நல்லா ஒரு விஷயத்தை கேட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் ஏன் நாம் வந்து அவங்கள எதிர்த்து பேச முடியாதா? பிரேசில் முடியுது, சைனா முடியும்னு அவர் சொன்னார். ஆனால் முடியலை, அதுதான் உண்மை. அப்படி முடிஞ்சிருந்தா இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கலாம். கைவிலங்கு போட்டப்ப பிரேசில் எடுத்த நடவடிக்கையை நாம செஞ்சிருக்கலாம். மெக்சிகோ பிரேசில் 2 தான். அதாவது அவர்களுக்கு இருந்த ஒரு 56 இன்ச்சு கூட நம்மள்ட்ட இல்லைங்கிறது தான் இப்போ முக்கியம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நமக்கு போட்டியாளர், வியட்நாம் நமக்கு போட்டியாளர். அவங்களுக்கு நம்மளை விட 5 விழுக்காடு குறைவாக வரியும், நமக்கு 5 விழுக்காடு கூடு வரியாக இருந்தால் நீங்கள் கேட்டீங்களே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எந்த நிலைமைக்கு போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அழகாக ட்ரம்ப்பு அவர் புள்ளியாக இருக்கலாம், பிளாக்மெயிலர் உண்மை மோசமானவர் தான். ஆனால் ட்ரம்ப்பு சில உண்மையை சொல்கிறதையும் நம்ம கேட்க வேண்டியிருக்குது. என்ன சொல்கிறாரு? இந்தியா வந்து இன்னைக்கு பெட்ரோலை வாங்கி பல ஊர்களுக்கு ஏற்றுமதி பண்ணுதுங்கிறாரு. சரி, அந்த பணமாவது இந்திய அரசாங்கத்துக்கு வரும்னா பெரும்பாலான குரூடாயில் இறக்குமதி பண்ணுறது அம்பானி போன்றவர்கள். இப்போ அம்பானியுடைய பாக்கெட் நிரம்புது, ஆனால் இந்திய மக்களுடைய பாக்கெட் நிரம்பலை. அந்த விலைக்கு வாங்கியிருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு 10 ரூபா 15 ரூபா பெட்ரோல் டீசல் விலையை இறக்கியிருக்கணும். நாம் இறக்கலை. 2வது 20% எத்தனால நம்ம போடும்போது என்னைக்காவது இந்த அரசாங்கம் அது யார் பாக்கெட் நிரம்புது? பாஜக அமைச்சர் கட்காரியுடைய கம்பெனிகளுக்கு போய் சேர்ந்து அந்த எத்தனால். ஆனால் அந்த எத்தனால் மூலமாக வந்து 20% குறைக்கும் போது ஏன் இந்த மக்களுக்கு ஒரு 10%ஆவது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலாமே அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. 2வது விவசாயிகளுக்காக நாங்கள் இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குறோம் எத்தனால் மூலமாக சொன்னால் அது விவசாயிக்கு இல்லை, கரும்பாலை அதிபர்களுக்கு தான் அந்த பணம் போகுது. இன்னொன்று பாதிப்பு இந்திய மக்களுக்கு எத்தனால் போடுறது பழைய இன்ஜின்கள், மோட்டராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், அதனுடைய பவர் குறைஞ்சு இன்னைக்கு வேகம் குறைஞ்சு பழைய அளவுக்கு அவங்களால ஸ்பீடு போக முடியல. அதனாலேயும் மக்களுக்கு ஒரு நஷ்டம் வந்திருக்கு. அப்போ எத்தனாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெட்ரோலை இன்ஜினை தயார் பண்ணால் தான் சரியாக இருக்கும். இப்படி பல வகையிலும் இந்திய மக்கள் பாதிக்கிறார்கள். அதை பற்றி பாஜக அரசு கவலைப்படல. அம்பானி அவர்களுக்கு இறக்குமதி செய்யக்கூடியது நீங்கள் சொல்ற நயாரா வயாரா இவங்க பூரா அவங்க சம்பாதிக்க. ஒரு சின்ன கொஸ்டின், இப்போ அம்பானி ஆதானி விவகாரங்கள்லாம் நம்முடைய உள்நாட்டுக்குள்ள உள்ள இஷ்யூ, நல்லா கவனிங்க. இதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க அம்பானிக்கு கொடுக்கறனால அவன் 25% போடுறானா? இல்ல, அது நம்முடைய விஷயம். the policy it must concern. நம்ம வந்து பேசணும். அமெரிக்கா போட 25% பத்தி தான் பேசணுமே தவிர ரஷ்யாவோட நாம தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவுடைய பொருளை வாங்குறோம். இந்திய மக்களுக்கு அதுல என்ன லாபங்கிற ஒரு வார்த்தை கூட நம்ம கேட்கலன்னா நம்ம என்ன ஆன்டி இந்தியனாக போறோம்? நான் கேட்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள் சார். இன்றைக்கு இந்த அரசு மக்களை பற்றி சிந்திக்கவில்லைங்கிறது ஒரு புறம். நான் சொல்லல, ட்ரம்பே சொல்றாரு. இன்னொரு புறம் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? இந்திய அரசு சிந்திக்கலன்னு ட்ரம்ப் சொல்றாரு. நிச்சயமா சொல்றாரு சார். என்ன சொன்னாரு? மக்கள் வந்திருக்கு, இந்த படிக்கிற பாருங்க, நீங்க என்ன சொல்லியிருக்காரு படிங்க. அதாவது இணக்கமான வர்த்தகத்தை செய்யாதனால அது இந்திய மக்களுக்கு பாதிப்பு மட்டுமல்ல, கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்து 24 மணி இந்தியாவின் வரி ஏத்திரம் சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த நீங்க அதை ஃபுல்லா வாசிக்கல, நீங்க அதை கரெக்டா வாசிங்க. அவர் ரஷ்யாவோடு நாம் செய்வதை தப்புன்னு சொல்றாரு தவிர இந்திய பிரதமர் நம்மை பத்தி சொல்லல. நான் தான் அப்டேட் இருக்கேன். அதை விட ஒரு அணுகுண்டு போடுறாரு சொல்றேன். என்ன சொல்றாரு? இந்த பாருங்க,
ட்ரம்ப் உலகின் சொல்றாரு, உலகின் அதிக வரி விதிப்பு நாடாக இந்தியா உள்ளது. அது அவர் சொல்றாரு. இந்திய மக்கள் அதான் சொல்றாரு. அவர் சொல்றாரு. ஒரு ட்ரம்ப் மோசமானவர், பிளாக்மெயிலவர், தப்பானவர், இந்தியாவுக்கு விரோதமா இருக்காருலாம் நம்ம பேசிக்கிறோம். அவர் சொல்றாரு இந்திய மக்களுக்கு எதிராக அதிகமான வரியை போடக்கூடிய ஒரு நாடு இந்தியான்னு சொல்றாரு. சார் இந்திய மக்களுக்கு இல்ல சார், அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவுடைய பொருளுக்கு தான் இந்தியா வரிய போடுதுன்னு சொல்றாரு தவிர நம்ம நாட்டுக்கு சொல்லல. நம்ம நாட்டுக்கு சொல்லல. கிடையாது. ஒரு பத்திரிகை உலகின் அதிக வரி விதிப்பு நாடாக இந்தியா உள்ளதால் அந்த நாட்டுடன் மிக குறைவான வர்த்தகத்தை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. வெளிநாட்டுகளில் இருந்து வரக்கூடிய சரக்குகளுக்கு குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் பண்றதுக்கு இந்தியா அதிக வரியை போடுறேன்னு தான் சொல்றாரு தவிர நண்பராக இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன், ஆனால் மார்க்கோ ரூபியா ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு சொல்லிருக்காரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அவர் சொல்றது இதுவும் ஒரு வகையில் இருக்குன்னு சொல்ல அதிகமான வரிகள் நம்ம நாட்டில் விதிச்சு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இல்ல காங்கிரஸ் கட்சி என்ன ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சேன். நீங்க சொல்லுங்க. நான் கேட்கறது இன்றைக்கு விவசாய பொருட்களுக்கு இவங்க என்னமோ ஒத்துக்கலைன்னு சொல்றாங்க, ஆனா சில பொருட்களை ஏற்றிருக்காங்க. அந்த உண்மையை நான் சொல்லி ஆகணும். ஆக ஒட்டுமொத்தமா இந்தியாவில் 70% விவசாயிகளுக்கு எந்த பொருள் நீங்க இடைவெளிக்கு சொல்லுங்க. 70 விழுக்காடு பொருள்கள் இன்னைக்கு நமக்கு இந்த இந்தியாவுடைய விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அரசு இன்னும் ஸ்டெபனா இருக்கணும். இன்னைக்கு முட்டை விலை நீங்க தான் சொன்னீங்க, நான் என்ன பேசி இருக்கணும். அது ஒரு வாரத்துக்கு முன்னே முட்டை அந்த விலையை வரும்போது வெளிநாட்டை விட வரி குறைஞ்ச நாட்டில இருந்து உதாரணம் பங்களாதேஷ் இருந்து போகும்போது அந்த முட்டை விலை குறையுது. அப்ப இந்தியாவுடைய முட்டை விலை அதிகமா இருக்கறனால யாம ஏற்றுமதி பண்ண முடியல. அதுவும் விவசாயிகளுக்கு பாதிப்பு. ஆக ஒட்டுமொத்தமாக போது இந்திய அரசு இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கிறது நமக்கு தெரியும். திரு இதாயத்துல்லா, சுருக்கமாக உங்களுடைய நேரங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ 50, அதாவது 25+25 நம்ம ரஷ்யா நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அமெரிக்காவின் கூடுதல் வரலாறு இந்திய வர்த்தகம் பாதிக்கப்படும், மேலும் அபாயம். சொல்லுங்க சார். மற்ற விஷயத்தில் நம்ம அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு நம்மள ஒரு கிள்ளுக்கேரியா நினைச்சிட்டு, நம்மள ஒரு சாதாரணமா நினைச்சுக்கிட்டு அமெரிக்கா நமக்கு எதிராக தொடர்ந்து இது போன்று செய்து கொண்டிருக்கிறது. இதை அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ரமேஷ் சேதுராமன் சொன்னார் அமெரிக்காவுக்கு நம்ம பாடம் கற்பிக்கணும், ஆனால் கற்பிக்க முடியலை, அது வேறு விஷயம். ஒரு சாதாரண படிக்காத பெருந்தலைவர் காமராஜர் ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு பாடம் படித்து கொடுத்தாரு. இதே நேரத்தில் நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, ஆயுதம் தேவைப்படும் போது கேரண்டி இருந்தால் தான் கொடுப்பேன்னு அமெரிக்கா சொல்லுச்சு. என்ன செஞ்சார் நேரு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காமராஜ் சொன்னார், அந்த ஆள் அவங்க கம்பெனிங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். பேங்க் ஆஃப் அமெரிக்கா முதல்ல அதை மூட சொல்லுங்கன்றாரு. இதை மூட சொல்கிறேன்னு சொன்னோன்னா அவங்க அந்த கேரண்டி வந்துச்சு, பொருள் வந்துச்சு. நாம் மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்டணும். ஆனால் மிரட்டக்கூடாத ஒரு நாடு நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரஷ்யா என்ன சொல்லுது, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்கா செய்கிறது, நாங்கள் அந்த மாதிரி எந்த நாட்டை செய்யலைங்கிறது சொல்கிறது மட்டுமல்லாமல் அதையும் நான் படிக்கிறேன். அதாவது இறையாண்மையுடன் செயல்படும் நாடுகள் வர்த்தக கூட்டாளியை தேர்வு செய்யும் உரிமை அவங்களுக்கு உள்ளது, நமக்கு உள்ளது. நாம் ரஷ்யாவிலையும் வாங்கலாம், சவுதி அரேபியாவிலையும் வாங்கலாம். இப்போ சவுதி கூட வாங்கணும், ரஷ்யாவில் வாங்கிட்டு இருக்கோம். அது நான் ஏற்கனவே காரணம் சொன்னேன், யார் யாருக்கு வாங்குறோம், ஏழை மக்களுக்கு வாங்கலைன்னு சொன்னேன். நம்ம 40% அதான் நமக்கு விலை கம்மியாக வாங்க முடியும். இந்திய மக்களுக்கு பற்றி கவலைப்படாமல் யாருடைய பாக்கெட் நிரம்புறதுக்கு வாங்கிட்டு இருக்கோம். நம்பர் 1 சொன்னேன். சார் நமக்கு சார் ஏன் சார் அம்பானி மட்டும் எனக்கு தானே 1 லிட்டர் பெட்ரோல் போடும்போது மிச்சமாகுது. இல்ல சார், எப்போ பார்த்தாலும் அம்பானி அதானி இருக்கீங்க. அப்படிலாம் இன்னைக்கு 70 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு பெட்ரோல் வந்திருக்கணும் சார். ஏன் சார் வரல? அது சரி, என்ன கேட்கிறேன், இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கு. அப்ப இவ்வளவு குறைஞ்ச விலைக்கு ரஷ்யாவில் வாங்கினா அந்த ரஷ்யாவில் வாங்கின விலைக்கு என்ன செஞ்சிருக்கணும், இந்திய மக்களுக்கு குறைச்சிருக்கணும். எத்தனை ஆளுக்கும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் 105 ரூபா 96 ரூபா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒபேக்ல நாம எவ்வளவுக்கு வாங்குறோம், 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் சார். அந்த 30 ரூபாய் இந்திய மக்கள் எவ்வளவு நம்ம குறைச்சிருக்கலாம். குறைச்சிருக்கணும். இந்த நாடு குறைக்கல. இந்திய மக்களுக்கான நாடா அம்பானிக்கான நாடான்னு இப்ப நான் திரும்பவும் கேட்கிறேன், அதானிக்கான நாடான்னு கேட்கிறேன். நிலக்கரிய 100 ரூபாய் நிலக்கரிய அதானி 300 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் 3.2 மடங்கு ஈபிக்கு பணம் கட்டுறானே, அது பூரா யாருடைய காசு? அது அதானிக்கு போகுது. அதை ஏன் இந்த இந்திய அரசு தடுக்கல? டீசல் 30-40 ரூபாய்க்கு மேல இருக்க கூடாது சார். இப்ப 100 ரூபாய்க்கு வைக்க வேண்டிய காரணம் என்ன? நாங்க குறைச்சாலும் ஆயில் கம்பெனி குறைக்க மாட்டாங்க. மத்திய அரசு மத்திய அரசு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் சிபிஐ இன்கம் டாக்ஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் சிபிஐ இன்கம் டாக்ஸ் ஆயில் கம்பெனி மேல பாய வேண்டியதானே? தெற்குலக நாடுகள் சொல்லிக்கிறேன்,
மீது மேலாதிக்கத்தை செலுத்தும் நோக்கில் அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் வர்த்தக தடை, பொருளாதார தடைகளால் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்படுது. ரஷ்யா உலகத்தை பத்தி சிந்திக்குது, பிற நாடுகளை பத்தி சிந்திக்குது. அமெரிக்கா நமக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்ச போதெல்லாம் நமக்கு ரஷ்யா உதவி செஞ்சுச்சு. அதனால ரஷ்யாவுடைய உதவியை நாம ஏற்றுக்கொள்ளணும், மறுக்க கூடாது. அந்த உதவி ஏழை எளிய மக்களுக்கும் போய் சேர்ந்தா அது இந்தியாவுக்கு பெருமை. அன்றைக்கு குருச்சேவ் இருந்தாரு, அன்றைக்கு கார்பச்சேவ் இருந்தாரு, இன்னைக்கு புட்டின் இருக்கிறாரு. எவர் இருந்தாலும் இந்தியாவுக்கு நம்பர் 1. இப்ப கேட்கிற விஷயம் ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு கேட்கிறேன் சார். இன்றைக்கு இந்திய மக்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, நம்ம பொருளாதாரம் 4வது 5வது சொல்லிட்டு இருக்கோம். பணக்காரர்களுடைய கணக்கு பண்ணா தான் அது 4வது 5வது. ஏழைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு ஏழைகளை கணக்கு பண்ணா நாம வந்து எத்தனாவது இடத்துல 100% இருக்கோம். 3வது சைனா 17 ட்ரில்லியன் பொருளாதாரம் உள்ளது. அதற்கு இந்தியாவுக்கு பிறகுதான் சுதந்திரம் பெற்றது. நான் 1982 இந்தியா பெரிய பத்திரிகை, அந்த பத்திரிகையில வந்து தினந்தோறும் கட்டுரை, அதுல நான் எழுதினேன், நாமும் கற்போம் சீன மந்திரம். இன்னைக்கு வரை நாம கற்றுக்கொள்ளல, சீனாட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ளணும். அன்னைக்கு ராஜீவ் காந்தி சொன்னாரு கிழக்கு நோக்கி திரும்புவோம் சொல்லி. அத மாதிரி இந்த நாடு நம்ம வந்து அமெரிக்காவை பத்தி சிந்திக்காம சைனாவை பத்தி சிந்திப்போம், கொரியாவை பத்தி சிந்திப்போம். அது சிந்திக்காதன் விளைவு இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவு. இன்னைக்கு 2025ல 88 ரூபாய் வந்து ஒரு டாலரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட். இன்னைக்கு வந்து 68 ரூபாய் ஒரு டாலர், ஒரு க்ரூட் ஆயிலோட பேரல் ரேட். ரெண்டுத்தையும் பெருக்கிறீங்கன்னா 5984 ரூபாய். நம்ம வந்து க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சிடுச்சு அப்படின்னா டிமாண்ட் ஃபார் டாலர் உலகம் ஃபுல்லா எல்லாம் டாலரை கொடுத்து தான் க்ரூட் ஆயில் வாங்குறாங்க. அதனால தான் வந்து க்ரூட் ஆயில்ல இருந்து வெளில வரணும். சார் 55 ரூபாய் இருந்த டாலரை நான் 35 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு சொன்ன பிஜேபி அரசு இன்னைக்கு மோடி விஷயமா பேசாதீங்க சார். இந்தியாவுடைய பணமதிப்பு குறைஞ்சதுக்கு யார் காரணம்? இந்தியா பணமதிப்பு தமிழ்நாடு மட்டும் நல்லா வளருது. இன்னைக்கு ஐயா சொல்றமே 11.19% வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து மக்களை வந்து வரி விதித்து மக்களை வந்து சுமைக்கு உள்ளாக்கிட்டாங்க அப்படின்னா இங்க எப்படி வளர முடியும்? ஒரு கேள்வி, அது எவ்வளவு தவறான கண்டிப்பாக இந்த 25%னால நமக்கு கிட்டத்தட்ட $7 பில்லியன் நஷ்டமாகும். அடுத்து 25 போடுறாங்க. ஆனா வந்து நமக்கு ரஷ்யால இருந்து வருகின்ற க்ரூட் ஆயில் டிஸ்கவுண்ட் வந்து இன்னைக்கு $25 பில்லியன் இருக்கிறது. பிரிக்ஸ் நாடுகள் வந்து 25 யாருக்கு சார் கிடைக்குது? இந்தியா அரசுக்கு கிடைக்கல, தனிநபருக்கு கிடைக்குது, இல்ல கிடையாது, மக்களுக்கு கிடைக்கல தான் நான் சொல்றேன். நிகழ்ச்சியில மோடு கலந்து கொண்ட தோழர் காங்கிரஸ் கட்சியின் இதயத்துல்லா, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி.